இந்த நாள் இனிய நாள். ஸ்ரீ குருப்யோ நமோ நமக. 14/9/24 சுபக்ரோதி வருடம், தட்சிணாயனம், வருஷ ரிது, சிம்ம மாதம், அதாவது ஆவணி மாதம், சனிக்கிழமை, ஏகாதசி திதி, உத்திராசார நட்சத்திரம், சித்த யோகம், பஞ்சாங்கப்படி சோபன யோகம். குருவுக்கு மரியாதை கொடுப்பது நல்லது. பத்திரை கர்ணம். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. வாரசூரை கிழக்கு. பரிகார பொருள் தயிர் தானம் செய்யவும். தயிரை இறைவனுக்கு கொடுக்கலாம். இன்று சனிக்கிழமை என்பதால் பெருமாளுக்கு உகந்த நாள். வரும் செவ்வாய்க்கிழமை புரட்டாசி மாதம் பரப்பதால் ஓர் சிலர் புரட்டாசி மாதம் 5 வார விரதங்களை கடைபிடிப்பார்கள். அதாவது வரும் 14/9/24 அன்று முதல் வாரமாக கடைபிடிப்பது ஒரு சிலர் வழக்கம். கடைபிடிப்பவர்கள் ஒழுங்காக சுத்தமாக இருந்து பகவானை வழிபட நமது குடும்பம் வாரியாக வாழ்ந்து வரும். கடைபிடிக்கும் வழக்கம் உள்ளவர்கள் புண்ணியம் தரும் புரட்டாசி மாதத்தில் அசைவம் உண்ணுவது தவிர்க்க வேண்டும். பொய் பித்தலாட்டம் செய்வதை தவிர்க்க வேண்டும். மதுக்கு அடிமையாக உள்ளவர் நண்பர்கள் அவற்றை தவிர்க்க வேண்டும். சுத்த பத்தியுடன் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை செவ்வாய் வெள்ளி அம்பாளையும், சனிக்கிழமை பெருமாளையும் தூய அன்புடன் பக்தியுடன் சிரத்தையுடன் வழிபாடு செய்து வந்தால் நமது குடும்பம் மேலும் மேலும் வளர்ச்சி அடையும். நமது வாரிசுகள் எந்தவித துன்பமின்றி ஒழுங்காக இருப்பார்கள். நாம் யாவருக்கும் தீங்கு செய்யாமல் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். அது நமக்கு நன்மையே வளர்த்து கொடுக்கும். புரட்டாசி மாதத்தில் பக்தி சிரத்தையுடன் அவங்க குடும்ப வழக்கத்தைப்படி ஒரு சிலர் தான தர்மங்கள் பெற்று, அதாவது கோவிந்தா கோவிந்தா என்று பல வீட்டுக்கு சென்று யாசகம் பெற்று அந்த அரிசியை உண்டு வாழ்வார்கள். ஒரு சிலர் தானம் கொடுத்து அதனால் வரும் சந்தோஷத்தால் மனசு மகிழ்ச்சி வாழ்வார்கள். நம்ம குடும்ப வழக்கப்படி நாம் அதை கடைபிடிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும், நம்ம சார்ந்தவரும் நல்லா இருப்பார்கள். யாவரும் நல்லா இருக்க கடவுள் அருள் செய்வார். நன்றே செய், அது இன்றே செய். வாழ்க வளமுடன்.